எல்லோருக்கும் சந்தோஷம். சுருதி நூல் சாஸ்திர வேத மதங்கள் எல்லாம் துருக்கி சொல்லொன்று நடக்கி சுழிமுனையும் கடத்தி சும்மா இருக்கும் சுகமே உணர்வு. உணர்வு 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 என்ன? உணர்வு நெற்றியில் வருது, ஒரு குருவுடைய தூண்டுதல். உச்சியில் வருது, ஒரு குருவுடைய தூண்டுதல். ஒரு குரு இன்சைட் பண்ணுறார். என்ன உணர்வு? அது ஒரு கருவோடைய எஃபெக்டு, அது ஒரு விந்துநாத எஃபெக்டு, அது ஒரு நீர்மத்தன்மை உள்ளது, அது பரிசுத்தாவி மேலே வருது. இப்படின்றதெல்லாம் இன்றைய நாளுக்கு உணர்வுக்கு என்ன சம்பந்தம்? பரஞ்சோதி மகானுக்கும் உணர்வுக்கு என்ன சம்பந்தம்? பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானிகளும், பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானிகளும். இந்த உணர்வு, இந்த பிறப்பு, இது ரெண்டு விஷயம் தாங்க இந்த டோட்டல் பிரபஞ்சம். உணர்வு, உணர்ச்சி, உலகம். உலகம், உணர்ச்சி, உணர்வு, இப்படி சொல்லலாம். இது மூணே தான் உலகம். உலகமாகப்பட்டது என்னவென்றால், விடை தெரியாமல் இருந்தது, விடை தெரிந்தது. அந்த காலத்திலேருந்து ஞானம் தேடினான். ஞானம் தேடிட்டே இருந்தால் ஒரு சித்திகள் கிடச்சிது. ஒவ்வொரு படியில் உயர்ந்தான். சொன்னது தக்கவாறு அந்தந்த காலகட்டத்தில் போதனைகளை பண்ணி வச்சுட்டு போயிட்டான். சித்தர்கள் புத்தர்கள் அப்படின்னு வழிபட தொடங்குச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஞானத்துடைய முடிவு என்ன? ஞானம் 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 டானா பிஷ்டம். ஞானத்துடைய முடிவு என்ன? ஸோ இது யாரும் அடைஞ்ச பாடில்லை. முழுமைத்தன்மை என்னன்னு தெரியல. இந்த நிலை தான் நீடிச்சது. காட்டில் போவான், தவம் பண்ணுவான். இங்கே இல்லறத்தில் சுகம் இருக்காது. சிங்கம்புலி அடித்து போடப்படும். அதில் பல பேர் செத்து போயிருப்பான். மக்களுக்கு அபூர்வங்கள் நிகழ்த்தி காட்டிட்டு இருப்பாங்க சித்தியில் வந்து. அதில் பல பேர் ஒழிஞ்சிக்கிட்டே வாழ்கிற சூழ்நிலை வந்திருக்கும். இப்போல்லாம் ஞானத்துக்கு விட இதுதான் அப்படின்னு தெரிய வந்த காலம். இந்த ஞானம் 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 நம்மளோட தான். ஞானம் தேவையா? இந்த உணர்வுனா என்ன? இந்த உணர்வு ஏன் அவர் கொடுத்தார்? அவர் ஏன் உண்டானார்? அவருக்கு இந்த உணர்வுக்கு என்ன சம்மதம்? அதான் இன்றைய நாள். பட்டேன் படாத பாடெல்லாம் பட்டேன், பட்டேன் படாத பாடெல்லாம் பட்டேன், பலன் உலகாதி உலகங்கள் எல்லாம் பார்த்தேன், படித்து பாடும் மொழியெல்லாம் மென்மொழிதான், படியாத மொழி ஒன்றும் இல்லை, நான் யார் என்று அறிய விரும்பிய விருப்பத்தின் ஊக்கத்தால் என்னிலே அடைந்தேன். அந்த விருப்பம் ஊக்கம் இது ரெண்டையும் வந்து சாமி ஒன்றா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து பிறவியை பெருங்கடலோடு ஒப்பிடுறாரு. பெருங்கடலோட பிறவி பெருங்கடல் நீத்துவார் நீத்தார் அப்படின்னு. அவ்வளோ பெரிய பிறவிகள் கழிச்சு தான் நீங்களும் நானும் வந்துட்டு இருக்கோம். இந்த சூழலில் பிறக்கிறான் மனிதன், குழந்தையாக பிறக்கிறான், வளர்றான், கல்வி கேட்குறான், ஒரு திருமணம் பண்ணிக்கிறான், அப்புறம் குழந்தை பேர், அப்புறம் ஒரு வருமானம், சொத்துக்கள், இப்படி ஒரு சைக்கிள், இது ஒரு ரீசைக்கிளாக இப்படி ஒரு நடந்து கொடுத்து இந்த வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையில் குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்தது ஆகணும், குடும்பம்லாம் அமைச்சிக்கிட்டோம், குடும்பம் இல்லாத வாழ்ந்தாலும் அது ஒரு வாழ்க்கை தான், வாழ்க்கையுடைய முடிவு என்ன அப்படி தெரியாமலே பெரும்பாலுடைய வாழ்க்கை நடந்து முடிஞ்சிடுது. இதான் இன்றைய காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ மகான் தோன்றினார், பரஞ்சோதி மகான். மகான் தோன்றதுக்கு நாட்களில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, பரஞ்சோதி மகானும் பலவரும் ஞானிகளும். இது வரைக்கும் மகான் சொன்னதை எந்த ஞானியும் சொல்லலை. நான் ஐ எம் ஆல்சோ இதோ சாமி காயங்கான் சாமி, சாமி என்னெல்லாம் வளர்த்தவங்க இருக்காங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அவங்க பண்ணியிருக்காங்க. பிலாசபி அண்ட் ரிலிஜன் சேம் சப்ஜெக்ட் நானும் எடுத்திருக்கேன். சாமியை பார்த்து தான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். அதில் துல்லியமாக இப்போ பார்த்தா பரஞ்சோதி மகானும் பலவரும் ஞானிகளும் எடுத்துட்டா திருமூலர் ஒன்று, வர்த்தமான மகாவீரர், இவங்க ரெண்டு பேர் தான் ஜிபி மகான். அவங்கள வந்து தொட்டு பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம், அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பெரியவன் அல்ல, என்னை போல் பெரியவன் யாரோ அவர்களால் பெரியவன் ஆக்கப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஞானம் தேடி 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 ஞானத்துக்கு முடிவடையாமல், ஸோ ஞானோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு தெரியாமலே முடிவடைஞ்ச ஞானிகளோட இயக்கணுக்கெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த ஒரு பாலகனாக பிறக்கிறாங்க. சையத் ஹுசேன் பாலகனாக பிறந்து அப்படியே வளர்ந்து பர்மாவுக்கு 5 வயசுலேயே போய் அங்கே ஒரு ஆரி உல்லஹான் அப்படின்னு ஒரு குரு கிடைக்கப்பட்டு, அதெல்லாம் நான்கு படிச்சிருப்பீங்க. அதில் சாமி மறக்காமல் சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது, நான் பெரியவன் அல்ல, என்னை போல் பெரியவன் யாரோ அவர்களால் பெரியவனாக்கப்பட்டேன். எல்லா இயக்க அணுக்களும் சேர்ந்து ஞானோட பரஞ்சோதிமான உண்டாயிடுச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாளில் பரஞ்சோதிமான பிறப்புன்றது ஒரு அதிசயம். பூமிக்கு வராது வந்த மகா 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 ஞானி குருக்களுக்கெல்லாம் குரு, குரு மகா சன்னிதானம், உலக மகா குரு, ஜெகத் மகா குரு. ஸோ இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் கஷ்டம். இப்படிலாம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பரஞ்சோதிமான் வந்தார், அந்த ஞானத்துக்கு பாடுபட்டார், அடைஞ்சார் அப்படின்ற வரைக்கும் நமக்கு தெரியுமா ஒழியே. ஒரு சில நான்கடவுளில் படித்ததையும் கேட்டு படிக்க சொல்லி பார்த்துருப்பீங்க சில கதைகள்லாக்கா. அது பெரிய விஷயம். உணர்வு, இந்த உணர்வை நான் தான் கண்டுபிடிச்சேன். அவர் பரஞ்சோதிமான் முதல் படி கொடுக்கல, இறங்குபடி தான் கொடுத்தாரு. நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தர் சிட்டிங்கில் இருந்துச்சு எனக்கு பதில் சொல்லுங்கள். உலக நாடுகளில் யார் வந்தாலும் நான் கேட்க தயார். பரஞ்சோதி மகன் இறங்குபடி தான் கொடுத்தாரு. முதல் படி யார் கொடுத்தா, யார் எடுத்தா? வேதாத்திரி வரட்டும், யார் வரட்டும், நான் கேட்குறேன் கேள்வி. முதல் படி யார் கொடுப்பா? யாருப்பா கொடுத்தா முதல் படி? முதல் படி யார் கொடுத்தா? வேதாத்திரி மகர்ஷியோடைய குரு ஒருத்தர் இருந்தார்.
ஸோ நாராயண் நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும். அப்படி அவரும் முதல் படி கொடுத்துருக்காரு. அவருக்கு பார்க்குறதெல்லாம் குரு. எளிமைப்படுத்தினா எளிமை மட்டும் தான் பண்ணார். வேறு என்ன பண்ணார்? எளிமைப்படுத்தினதை விட 212 பக்கமாக எளிமைப்படுத்தினார். பாயை அப்படியே சுருட்டினா அந்த பிரபஞ்சம், காஸ்மாஸ், கேலக்ஸி எவ்வளோ பெரிய வெட்டவெளி. இந்த வெட்டவெளி எக்ஸ்ட்ராடியே போயிட்டுருக்கு. அதை ஸ்மால் மில்க்வேல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கேலக்சியை 212 பக்கத்தில் அடக்கினார். இதுதான் பரஞ்சோதிமானுடைய சாமர்த்தியம். எளிமைப்படுத்தினா யார் எளிமைப்படுத்தினா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். பரஞ்சோதிமானுக்கு முன்னாடி யாருக்கு உணர்வு கவனிச்சு யார் சொன்னா? விவேகானந்தர். அவருக்கு லாங் டைம் ஞானம். ராமகிருஷ்ண சார் குறுகிய கால ஞானம். விவேகானந்தர் கவனிச்சார், நிலை பெற்றார், முடியல. ஸோ சூசைட் முடிச்சுக்கிட்டார். மகான் தான் அதுக்கு ஃபுல் டைமாக சொன்னார். பரஞ்சோதி மகானும் உணர்வும். இதில் ஒரே விஷயம் தான் நான் சொல்ல வந்தது என்னென்னா, உணர்வோட மகான் இருக்காங்க. அவன் ஐக்கியமே உணர்வோட. ஜீவ சுரூப ஐக்கிய முக்தி. ஜீவ சமாதி கிடையாது பரஞ்சோதியோட சமாதி. தீர்மானம் படிக்கணும். சாமிமார்களே சந்தோஷம், எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன். உங்களை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி உலக சமாதியின் நாளை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். நல்லா இருப்பீங்க. தீர்மானம் படிக்கணும். சந்தோஷம். இன்னொரு வேலையில் பேசுகிறேன். நன்றி. சற்று முன் பேசிய குரு பரஞ்சோதி கொளஞ்சிநாதன் அவர்களுக்கு நம்முடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து சேலத்திலிருந்து சிறப்பு வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் மெய் ஆதி ஜோதி பாபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thank you, Guru Paranjodi Kolanjinathan. We would like to invite Dr. May Adi Jodi Babu from Salem. இந்த நூற்றாண்டினுடைய ஈடு இணையற்ற தத்துவ ஞானியும் மெய்ஞானியும் ஆன ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும், எனது இறைவனும் குருவும் ஞான தந்தையுமான குருபிரான் ஞானப்பரஞ்சோதி அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த 125வது ஜனன விழா மற்றும் 3வது உலக மாநாட்டை நடத்துகின்ற உலக சமாதானத்தினுடைய தலைமை குரு நூருதீன் அவர்களை வணங்கி, மற்றும் வருகை வந்திருக்கின்ற அனைத்து குருமார்களையும் மெய்யுணர்வாகளையும் மகான் அவர்களுடைய இதய மலர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய குருவை 1995 தான் சந்தித்தேன் ஆக்சுவலாக. அதாவது அதற்கு முன்பாக